இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து மெயினாக நம்ம ஃபாலோ பண்ணுறது டேட்டா டைப்ஸ் தான். டேட்டா டைப்ஸ் இல்லாமல் நம்மளால் ஜாவாஸ்கிரிப்டை வந்து ஒரு இதுவுமே பண்ண முடியாது. இனிஷியலில் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து டேட்டா டைப்ஸை வச்சு அதை பிரித்து கொண்டு வந்தாங்க. இப்போ அதை இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸு, நான் ப்ரிமிட்டிவ் வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இது என்ன ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ் அது வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்க்கலாம். இது ப்ரிமிட்டிவ் வந்து எல்லாமே ரெண்டுமே டேட்டா டைப்ஸ் தான். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது, அது எதுலேருந்து சொல்கிறாங்க அப்படின்னு டைனாமிக் டைப் லாங்குவேஜ் நம்ம இப்போ வேறு லெட்டு கான்ஸ்ட் அப்படி போடுவோம். ஆனால் நம்ம டிஃபால்ட்டாகவே ப்ரௌசர் இன்ஜினில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஜாவாஸ்கிரிப்ட் அதுவாகவே ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கும். இப்போ வந்து நான் A=40 போட்டேன்னா கூட அது வந்து வேறுன்னு அது அசியூம் பண்ணி எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து A=40, B=20 அது மாதிரி கொடுத்துட்டு C=A+B கொடுத்துருக்கீங்க. இப்போ 40யும் 20யும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இல்லை, இதுதான் உங்களுக்கு இந்த ஹோல்டிங்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஒன்று ஒன்று தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் டிஃபால்ட்டாகவே இன்ஜினில் ஃபாலோ பண்ணிக்கிறதுல வேர் அப்படின்னு அதுவாகவே எடுத்துக்கும். நீங்கள் வேர் போடாமலே கூட அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் வேறு நீங்கள் போட வேண்டிய அவசியமே கிடையாது. வேறு போடலாம் கூட ஜாவாஸ்கிரிப்டில் அதுவாகவே வேறுன்றது இன்ஜினில் எடுத்துக்கும். ஒவ்வொரு ப்ரௌசர் மூலமாக நீங்கள் ரன் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி ப்ரௌசர் மூலமாக ரன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஜாவாஸ்கிரிப்டில் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவாகவே செக் பண்ணி அதுவாகவே உங்களுக்கு தேவையானதை ரன் பண்ணி கொடுக்கும். இது வந்து டேட்டா டைப்ஸில் செட் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ப்ரிமிட்டிவில் வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அந்த ப்ரிமிட்டிவ் 5 டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பூலியன், அன்டிஃபைன், நல் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்குனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டபுள் கொட்டேஷன். அந்த டபுள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன் இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங்கு தான் சொல்லுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேமு, கேரக்டர் அது மாதிரி சொல்கிறீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே போட்டிங்கன்னா அது வந்து சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்போம். இப்போ வேர் B=ராகுல் அப்படி கொடுத்துருக்கோன்னா இதில் அந்த டெக்ஸ்ட்டு அது வந்து எப்படியா இருக்குன்னா அதுதான் ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்தா அது வந்து ஸ்ட்ரிங், டபுள் கொட்டேஷன் கூட கொடுத்தா தான் அது ஸ்ட்ரிங்கு வேல்யூ எடுத்துக்கும். இது நம்பர் கொடுத்து டபுள் கொட்டேஷன் கொடுத்தா கூட அது ஸ்ட்ரிங்குன்னு தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்பர் மென்ஷன் பண்ணணும்னா பிரச்சனை கிடையாது. நம்பர் A=100 அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா கூட அப்படி பிரச்சனை கிடையாது, நம்பர் அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ பூலியன் அப்படின்னா இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ டைப் தான் பூலியன்றது. நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்துருவோம். பூலியன்னா என்ன, பூலியனில் வந்து என்னதெல்லாம் இருக்குது, ட்ரூ இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. இப்போ வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது ட்ரூன்னு எடுத்துக்கும், இல்லை ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸ்னு எடுத்துக்கும். இப்போ அன்டிஃபைன்ட் அப்படின்னா இது டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதுக்காக அன்டிஃபைன் சொல்லுவாங்க. இப்போ நல்லுனா ஒன்றுமே இல்லை, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வேல்யூவே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நல் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிப்பீங்க. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு 3 இருக்குது. டேட்டா டைப்ஸில் ஒரு 3 டைப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். அதில் வந்து ஆப்ஜெக்ட், அரே அண்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்றதுலாம் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், அரே, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு பெரிய டாபிக்ஸ் இந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஆனால் வந்து ரெண்டுமே டேட்டா டைப்ஸில் வந்து பிரிச்சுக்கிறனால உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து கொஞ்சம் ஒரே ஈவனாக இருக்கும். நான் ப்ரிமிட்டிவ் டைப்பு சின்ன டாபிக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற ஆப்ஜெக்ட். ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட் இல்லாமல் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கிடையாது. ஜாவாஸ்கிரிப்ட்னாலே ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஓகேங்களா? அப்படிப்பட்ட எல்லாமே வந்து இந்த நான் ப்ரிமிட்டிவ்ல அடங்கியிருக்கு. இந்த மாதிரி வர கிளாஸஸில் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து ப்ரிமிட்டிவ்ல வந்து ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன், அன்டிஃபைன்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், அரே அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது, அந்த எந்த இடத்துல ஒர்க் பண்ணி பார்க்குறோம், ப்ராஜெக்ட் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் வந்து எப்படி ஒர்க் பண்ணி பார்ப்போம், அது வந்து அப்பயும் கிளாஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தியரட்டிக்கலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். எப்படி எதில் தேவைப்படுது, எந்த இடத்துல எது வேணும் அப்படின்றத நீங்கள் தியரட்டியில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரோக்ராமிங் வரும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணால் இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது, இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு நம்பராக இருக்குது, இது பூலியனாக இருக்குது, இது அன்டிஃபைண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ பிளாக்னு அப்படின்னு பார்த்தோம் ஆல்ரெடி. பிளாக்னா வித் இந்த கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பிளாக். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்னா என்ன,
அதுக்கப்புறம் அரேனா என்ன, அரே வச்சு என்ன பண்ணலாம், மேப்னா என்ன, அது மாதிரி நம்மளுக்கு இன்டெப்த்தாக நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ புரியல மறுபடியும் பாருங்க. ரொம்ப தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எப்படி ஒர்க் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.